அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை உரைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நம்முடைய குடும்ப உறவுகள் யாரும் உண்ணா கெட்டு போனது என்று பரதன் தாயிடம் பேசினார். பாடல் எண் 850. எக்காரியம் செய்தாய் ஏற்றுக்கொள் பட்டமன்றி மிக்க வெறும் தவறு செய்தன் மேற்பழியும் இட்டாயி தக்க உயர் தந்தை கொன்றாய் தமையனை கான் எட்ட வைத்தாய் சிக்கலில்லா உறவும் இன்பம் சிதைவது போல் கெட்டதுவே. இதுவே 850வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எக்காரியம் செய்தாய் ஏற்றுக்கொள் பட்டமன்றி என்ற முதல் வரிக்கான விளக்கம். நீ என்ன காரியத்தை செய்து விட்டாய்? அரசனாக பட்டத்தை ஏற்றுக்கொள்வாய் என்று என்னிடம் நீ கூறியதன் மூலமாக மிக்க பெரும் தவறு செய்த மேல் பழியும் இட்டாய். மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அந்த குற்றத்திற்கான பழியை என் மேலும் இட்டு விட்டாய். அந்த குற்றத்திற்கு நானும் உடந்தையாக இருந்தேன் என்று உலகம் நம்புவது போல் என் மேலும் அந்த பழியை நீ இட்டு விட்டாய். தக்க உயர் தந்தை கொன்றாய் தமையனை கான் எட்ட வைத்தாய். மிகவும் தகுதியான குணங்களால் தகுதியான செயல்பாடுகளால் மிகவும் சிறந்தவராக உயர்ந்தவராக விளங்கிய என்னுடைய தந்தையை நீ கொன்று விட்டாய். அது மட்டுமன்றி என்னுடைய தமையனாகிய ராமனையும் அவன் தண்டக வனத்துக்கு வரத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக அவனை வனத்துக்கும் நீ அனுப்பி வைத்து விட்டாய். இவையெல்லாம் நீ செய்ததன் மூலமாக சிக்கலில்லா உறவும் இன்பம் சிதைவது போல் கெட்டது. இவ்வாறெல்லாம் நீ செய்ததன் மூலமாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் இருந்த நம்முடைய குடும்ப உறவுகள் யாரும் இன்பமானது சிதைந்து அழிவது போலவே உன்னுடைய அந்த செயல்பாடுகள் காரணத்தால் அழிந்து போனது என்று பரதன் தன்னுடைய தாயிடம் பேசினார். இதுவே 850வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தில் 851வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.